வெல்கம் டு ராஜி லேடிஸ் டெய்லர். வீட்டில் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு ஷாப் வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே தான். ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் சண்டே அன்றைக்கி ஷாப் க்ளோஸில் தான் இப்போ வரமாட்டேன். என்ன ப்ராப்ளம்னா வீட்டில் இருந்தாலும் அது ஃபுல் டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டு வேலை ஷாப்புக்கு வந்துட்டேன்னா அது 10 o'clock முடிச்சுடுவேன். ஸோ ஃபுல் அதே ஒர்க்கு நான் ஃபுல் டே பண்ணுறது டயர்டாக தான் இருக்கும், ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சண்டே அன்றைக்கி ஹாஃப் டே மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம்னு ஹாஃப் டே மட்டும் வந்துட்டு போகலான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ப்ளவுஸ் இருந்துச்சு. ஒரு லைனிங் ப்ளவுஸு, ஒரு நார்மல் அந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ், மெரூன் கலர் லைனிங் கிளாத் தான் அது. ஸோ ஆக்சுவலி இது வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பேக் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கட்டிங் ஃபுல்லாகவே முடிச்சிடுவேன். எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டே. பிளாக் கலரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன தேவைன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்து கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டே எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா நான் தேவை எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு துணியாக தேடிட்டு பட்டிக்கு நெக்கு தேடி தேடி கட் பண்ணுறது, சப்போஸ் மிஸ் ஆனால் கூட அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதே கட்டிங் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே செப்ரேட்டாக பண்ணிவிட்டேன். 2 லைனிங் கிளாத்துமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ரொம்பவே கிளாத்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அயர்ன் பண்ணி தான் நான் கட்டிங்கே பண்ணேன். இந்த மாதிரி பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி 2 ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிற ப்ளவுஸில் மட்டும்தான் அந்த மார்க்கிங் இருக்கும், கீழே இருக்கிற ப்ளவுஸில் இருக்காது. ஸோ அதுவும் சேர்த்து நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டைம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பாயிண்ட் இல்லைன்னா எங்கே டாட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி பிளாக் ப்ளவுஸ் அயர்ன் பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை, எந்த ப்ளவுஸும் கொஞ்சம் கசக்குன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படியே நம்ம கட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோல்டிங்கில் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆகுமா அதை அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் 2 சைடுமே அயர்ன் பண்ணிவிட்டேன். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு கூட ஒரு பார்ட்டை நீங்கள் நெக்கு, ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அயர்ன் பண்ணால் ரொம்பவே நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் நம்ம வாங்குகிற அமௌண்ட்க்கு அப்பப்போ ஒரு பீஸாக அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது நம்புகிறேன். பட் நம்ம ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் அதிகமாக கூட சொல்லி வாங்கலாம். பட் ஒர்க் மட்டும் நல்லா இருக்கணும் எப்போவுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை நீட்டாக க்ளீனாக ரெடி பண்ண பாருங்கள். ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் தருவாங்க கஸ்டமர். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம் இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு. அதுக்காக எப்போவுமே ஃபினிஷிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு. உங்களை விட்டுட்டு எப்போவுமே போக மாட்டாங்க கஸ்டமர். ஸோ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு பார்ட் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஒரு கமெண்ட்டில் என்ன சொன்னாங்க, கட்டிங் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா கட்டிங் மட்டும் தான் இருக்குது. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். மீன்ஸு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடல இல்லை கட்டிங். ஸோ அவங்க அப்படி சொன்னாங்க. எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் எப்படி கட்டிங் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் என்னன்னா டைம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் எப்படின்னா டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு டீட்டெயிலில் நீங்கள் எந்தெந்த சைஸ் சொல்லுங்க அந்தந்த சைஸில் நான் கட்டிங் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். சைடில் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு வந்திருக்கா, ஏதோ பேசிகிட்டே இருந்தா கூட. நான் அப்படியே அவ கூட பேசிவிட்டு கட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த ப்ளவுஸ்க்கும் என்னென்ன தேவைன்னா, ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்குமே பைப்பிங் தான் வச்சேன். பைப்பிங் வச்சு இதை ஸ்டிச் பண்ணேன். அதனால் அதுக்கு பைப்பிங் கிளாத் என்னென்ன தேவை எல்லாம் எடுத்துக்கினேன். இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் வந்தார் ஆக்சுவலி ஆல்ட்ரேஷனுக்காக. அது ஆக்சுவலி பனியன் கிளாத்து பேண்ட்டு. அது பண்ண முடியாது, நம்ம பவர் மிஷினில் பண்ண முடியாது. ஸோ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளோட பவர் மிஷினில் நீடில் பெருசாக இருக்குமா. ஸோ பனியன் கிளாத்தில் மோஸ்ட்லி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் அது பெரிய பெரிய ஹோல்ஸ் மாதிரி வந்துட்டு துணியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட பேண்ட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணேன் பனியன் கிளாத். அது புதுசு, ஃபுல்லாகவே அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. அதனால நான் அப்போலேருந்து இது வரைக்கும் யாருமே பனியன் கிளாத் கொடுத்தா வாங்க மாட்டேன். ஏன்னா பாவம் வேஸ்ட்டாக போய்டுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ் கட்டிங்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதில் 2 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி, 1 o'clock ஆகிடுச்சி. சரி ஓகே, சண்டே அட்லீஸ்ட் ஹாஃப் டே நான் நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பசங்களை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பட்டியில் பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குது. கீழே இருக்கிற பட்டி, அப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த 2 பார்த்திங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி